ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எபிசோட் நம்பர் 96. ஸ்டார்டிங்கில் நந்தினி உன்னை விட்டு என்னால் போக முடியும்னு சொல்லிட்டு கோவமாக வரும்போது மாணிக் வந்துட்டு நீ என்னை விட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறான். ஏன் உனக்கு மட்டும்தான் போக உரிமை இருக்கா என்ன? தேவையில்லாமல் எதுவும் பேசாதன்னு சொல்லிட்டு போகிறான். அவன் விடாமல் நான் தான் மன்னிப்பு கேட்கல, உனக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஒரு மன்னிப்பு கேட்டால் போதாது, எது பண்ணுறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டே யோசிக்கணும்னு கத்திட்டு இருக்கான். அவன் தயவு செஞ்சு கத்தாத, சவுண்டை குறை ஃபஸ்ட்டுன்னு சொல்லும்போது நான் அப்படி தான் பேசுவேன், என்ன பண்ணுவேன்னு கூட கொஞ்சம் கத்திட்டு இருக்கா. அவன் கோவமாக பார்த்துட்டு அப்படியே கிஸ் பண்ண போகும்போது உனக்கு என்ன வேணும் மாணிக், நீ என்ன பண்ணிட்டு இருக்க, தேவையில்லாமல் என்கிட்ட க்ளோஸ் ஆகணும்னு மட்டும் நினைக்காதன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிருந்தா. அப்புறம் நவ்யா ஹர்ஷத் கால் பண்ணதுனால என்னவா இருக்குன்னு அவனை பார்க்கறதுக்காக ஜெயிலுக்கு வரா. அவன் அவளை எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு டச் பண்ண போகும்போது அவள் அப்படியே பின்னாடி போயிட்டு எதுவும் பேசாமல் அமைதியாகவே நின்றுட்டுருக்கா. ஹர்ஷத் பார்த்துட்டு நீ என் மேலே ரொம்ப கோவமாக இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் நீ என்னென்ன கேட்டியோ என்னென்ன பார்த்தியோ அதெல்லாம் உண்மை இல்லை, புரிஞ்சுக்கோ. நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன் தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அந்த ஃபேஸ் அவங்க மட்டும் ரொம்ப யோக்கியம் இல்லைன்னு சொல்லும்போது அந்த ரெக்கார்டில் உள்ள வாய்ஸ் உங்களோடது தானே, அப்புறம் எப்படி அது உண்மை இல்லாமல் இருக்கும்? கபீர் வீடியோவை லீக் பண்ணியிருக்கீங்க, அவனை அடிச்சிருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் ஆணி கீழே விழணும்னு ஒயரை வேற கட் பண்ணியிருக்கீங்க. இவ்வளோ கேவலமான வேலையெல்லாம் பார்த்ததுக்கப்புறமும் நான் இப்போ யாரை நம்புறது, நீங்களே சொல்லுங்கன்னு கேட்டுட்ருக்கா. அவன் எதுவும் பேசாமல் அமைதியாகவே நின்றுட்டுருக்கான். அப்புறம் நந்தினி மாணிக்கிட்ட சண்டை போட்டுட்டு த்ரூக்கிட்ட வந்துட்டு நீ இங்கே தான் நிற்கிறியான்னு கேட்கும்போது இவன் மனசுக்குள்ளேயே நான் ஏன் இவளை நினச்சி இவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன், இது லவ்வா, ஒருவேளை இது லவ்வாக இருந்தால் அப்போ ஆலியா மேலே இருக்கிறது என்ன ஃபீல் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கான். அதே டைமில் நந்தினியும் என்னால் ஏன் இவனை லவ் பண்ண முடியலை, இவன்கிட்ட இருக்க நிறைய விஷயம் எனக்கு பிடிச்சிருக்கு, இருந்தாலும் என்னால் இவனை லவ் பண்ண முடியலை. ஆனால் மாணிக் எப்போவும் என்னை கோவப்படுத்திட்டு தான் இருக்கான், ஆனாலும் அவனை தான் தேடுதுன்னு இவ ஒரு பக்கம் யோசிச்சுட்ருக்கா. அப்போது மாணிக் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா நிற்கிறத பார்த்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நின்று பார்த்துட்டு இருக்கும்போது நீ என் ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிறான். இவளும் நீ எவ்வளோ நல்ல பையன், நான் உன்னை இழந்துருவணும்னு ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன், ஆனால் நீ என்னையை புரிஞ்சுக்கிட்ட, ரொம்ப தேங்க்ஸ், எனக்கு ரொம்ப ஹாப்பின்னு ரெண்டு பேரும் அப்படியே பேசிகிட்டே இருக்காங்க. அதை கபீர் பார்த்துட்டு ஒரு வழியாக காதல் இப்போ தான் கரெக்டான வழியில் போகுது அப்படி தானடா அப்படின்னு கேட்கும்போது மாணிக் முறைக்கிறான். கபீர் பார்த்துட்டு நீ என்ன இங்கே நின்றுட்டுருக்க, அப்போ அவா பக்கத்தில் நிற்கிறது யாரு, நீ இல்லையான்னு கேட்குறான். அவன் போதையில் துருவ போய் மாணிக்கன்னு நினச்சிருப்பான் போல். இங்கே நந்தினி அவன் தோளில் செஞ்சு என்னை புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் த்ரூ, என்னை வீட்டில் போய் விட்டுறதியான்னு கேட்டுட்ருக்கா. வீர அவங்கள பார்த்துட்டு நான் உனக்காக என் உயிரை கூட கொடுக்க தயாராக இருக்கேன்டா, இப்போ பாரு நான் உனக்காக அவகிட்ட போய் பேசி எப்படி இதெல்லாம் முடிக்கிறேன்னு மட்டும் பாருன்னு சொல்லிட்டு போகும்போது இவன் நீ ஒன்றும் கிழிக்க வேண்டாம், வாயை மூடிட்டு இருந்தாலே போதுன்னு உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு உனக்கு என்ன பைத்தியமா, நீ என்ன பண்ண போகிறேன்னு கேட்கும்போது நான் உன்னோட வாழ்க்கையில் உள்ள பிரச்சனையெல்லாம் தீர்க்க போகிறேன்னு சொல்கிறான். மாணிக் குடிச்சிட்டு கண்ட மாதிரி வளராத, அதை தீர்க்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை, அவள் என்னோட மன்னிப்பை கூட ஏற்றுக்க மாட்டேக்கா, அவள் கரெக்டாக தான் இருக்கா, நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், அவள் இப்போ பயங்கர கோவத்தில் இருக்கான்னு சொல்லும்போது என்னடா தப்பு மன்னிப்புன்னு புலம்பிட்டு இருக்கேன்னு கேட்குறான். ஐயோ அது ஒரு பெரிய கதைடா நான் சொல்கிறேன், ஆனால் அந்த கதையோட முடிவு இப்போ என்னென்னா நான் எதுனாலும் யோசிச்சு அப்புறம் தான் பண்ணணுமா இதான்னு சொல்லும்போது இதை நீயே புரிஞ்சுக்கலாம், நந்தினி தான் புரிய வச்சுருக்கா உனக்கு, அவளுக்கெல்லாம் ஒரு பெரிய சல்யூட் பண்ணணும்னு சொல்கிறான். இப்போ அது முக்கியம் இல்லை, நான் என்ன நினைக்கிறேன்னா நம்ம த்ரூ கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அவன் மனசில் என்ன இருக்குன்னு என்கிட்ட ஒரு தடவை டைரெக்டாக சொல்லிட்டான்னா நான் அதுக்கப்புறம் பார்த்துக்குவேன்னு சொல்லும்போது ஒருவேளை அவன் லவ் சக்ஸஸ் ஆகிட்டுன்னு சொன்னால் நீ விட்டு கொடுத்துருவியான்னு கேட்குறான். இவன் ரொம்ப அப்செட் ஆகிறான். கபீர் இவனை பார்த்து நக்கல் பண்ணி சிரிச்சிட்ருக்கான். அதுக்கு நான் இப்படி பிரச்சனையில் இருக்கிறத பார்த்தா உனக்கு விளையாட்டாக இருக்கலான்னு கேட்கும்போது அவன் திரும்பவும் சிரிக்கிறான். மாணிக் சிரி நல்லா சிரி, எப்பவும் இப்படியே சந்தோஷமாக இருன்னு சொல்லும்போது இவன் இரு இன்னைக்கு ரெண்டில் ஒன்று பார்த்துலான்னு சொல்லிட்டு நந்தினி கிட்ட வந்து ஏன் நந்தினி நில்லுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து என்ன அதுக்குள்ளே கிளம்பிட்டான்னு கேட்குறான். இவன் இல்லைப்பா நான் போகணும், நவ்யா வேற தூங்கிட்டு இருந்தா, இப்போ எப்படி இருக்கான்னு தெரியலை, நான் போய் பார்க்கணும்னு சொல்லும்போது அவள் தான் தூங்கிட்டாளா, திரும்ப நீ எதுக்கு, நல்லா தூங்குறவளுக்காக இவ்வளோ ஃபீல் பண்ணுற, ஆனால் அங்கே ஒருத்தங்க ரொம்ப நாளாக அழுதுட்டு இருக்காங்க, அது உனக்கு தெரியலையான்னு கேட்கும்போது நந்தினி ஒரு மாதிரி பார்க்குறா. கபீர் நான் என்ன சொல்ல வரேன்னா அங்கே ஒருத்தங்களால சரியாக கூட தூங்க முடியல, அவங்கள பற்றி நீ கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா, கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டியான்னு கேட்குறான். அதுக்கு நீ என்ன சொல்கிற, யாரை சொல்கிறேன்னு கேட்கும்போது என்னால் ஃபுல்லாக இப்போ சொல்ல முடியாது, ஆனால் நீ இங்கேயே இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லும்போது முக்தி வந்துட்டு உனக்கு என்ன தாண்டா இப்போ பிரச்சனை, அவளை ஏன் கட்டாயப்படுத்துகிற, அவள் போனால் போட்டுமே, ஒருவேளை அவள் த்ரூ கூட தனியாக போகணுன்னு கூட நினைக்கலாம், விடேன்னு சொல்கிறா. கபீர் அது எப்படி விட முடியும், அதெல்லாம் விட முடியாது, வா நம்ம போய் என்ஜாய் பண்ணலாம், ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் குடி, ஒரு கிளாஸ் குடிக்கிறதால உனக்கு ஒன்றும் ஆகாது வான்னு சொல்லும்போது இல்லை வேண்டாம் எனக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணுறது பிடிக்காதுன்னு சொல்கிறா. அதுக்கு சரி வா அப்போ நம்ம ஒரு கேம் விளாடலாம், அது என்ன கேம்னா நான் எப்போதும் பண்ணலை, அதான் அந்த கேமோட நேம்னு சொல்லும்போது
சொல்லும்போது, ஓ சூப்பர் சூப்பர், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், அதால் இன்னைக்கு எல்லாரோட சீக்ரெட்ஸும் வெளியில் வந்துடும், வாங்க போய் விளாடலான்னு கூப்பிடுறா. நந்தினி சீக்ரெட்டா, அப்படி என்ன கேம், எனக்கு ஒன்றும் புரியலைன்னு சொல்லும்போது, இது பெருசாலாம் ஒன்றும் இல்லை, நீ பயப்பட வேண்டாம், நம்ம முன்னாடி ஒரு ஜூஸ் பவுல் இருக்கும், ஒருத்தவங்க ஒரு கொஸ்டினை கேட்கும்போது நம்ம அதை பண்ணியிருந்தோன்னா ஜூஸ் எடுத்து ஒரு ஸ்விப் குடிக்கணும், அப்படி பண்ணலைன்னா குடிக்க வேண்டாம், பாஸ் பண்ணிடணும், இதுதான் நான் எப்போதும் பண்ணலை கேமோட ரூல்ஸ் அப்படின்னு சொல்கிறான். மாணிக் அவனை பிடிச்சிருக்கிட்டு, நீ என்ன பண்ணுற, அவளை விடு, இப்படி சின்ன பிள்ளை கேமை சொல்லி அவளை ஏமாத்தாதன்னு சொல்லும்போது, என்ன மாணிக் அங்கிள், நான் சின்ன பையன், எனக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி விளையாட்டு தான் தெரியும், நீங்களாம் பெரியவங்க, பெரிய பெரிய விளையாட்டுலாம் விளையாடுவீங்க, எனக்கு தெரியாதுல அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் அந்த கேமை விளையாடும்போது த்ரூவுக்கு நந்தினி மேலே என்ன ஃபீல் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம், நான் உனக்காக தான் பண்ணுறேன், வாயை மூடிட்டுருன்னு சொல்லிட்டு வாங்க வாங்க விளையாடலான்னு கூப்பிடுறான். அப்புறம் கேமை ஸ்டார்ட் பண்ண ரெடி ஆகிட்டு, நந்தினி நீயே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லும்போது அவள் சின்ன பிள்ளை மாதிரி, நான் இப்போவும் எக்ஸாமில் பிட் அடித்ததே இல்லைன்னு சொல்கிறா. மாணிக் பார்த்து சிரிக்கிறான். கபீர், அப்படியா, ஒரு நாள் கூட பிட் அடித்தது இல்லையான்னு கேட்குறா. இவன் ஆமா, நான் ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்கிறா. ஆனால் அவங்க எல்லாரும் ஜூஸ் எடுத்து குடிக்கிறாங்க. இவ பார்த்துட்டு, அட பாவீங்களா, எல்லாரும் பிட் அடிச்சிருக்கீங்களான்னு கேட்கும்போது எல்லாரும் ஆமான்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் த்ரூவ ஆரம்பிக்கிறான். அவன் நான் எந்த பொண்ணையும் இதுவரை அளவச்சதே இல்லைன்னு சொல்கிறான். அதுக்கு மாணிக் ஜூஸ் எடுத்து குடிக்கும்போது, நீலாம் அந்த கொஸ்டினுக்கு உன்னோட பவுலில் உள்ளதை ஃபுல்லாக குடிக்கணும்னு சொல்கிறா. அவன் ரொம்ப அப்செட் ஆகுறான். கபீர், பாத்தியா த்ரூவ் நந்தினியை இம்ப்ரெஸ் பண்ண தான் இப்படிலாம் சொல்கிறான்னு சொல்லும்போது, வாயை மூடிட்டு அமைதியாருன்னு சொல்கிறான். அப்புறம் மாணிக் ஸ்டார்ட் பண்ணுறான். அவன் நந்தினியை பார்த்துட்டே, நான் எந்த பதிலுக்கும் இதுவரை நோன்னு சொன்னதே இல்லைன்னு சொல்லும்போது எல்லாரும் எடுத்து குடிக்கிறாங்க. நந்தினியும் குடிச்சிட்டே அவனை பார்த்து முறைக்கிறா. அவன் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். அப்புறம் முக்தி ஆரம்பிக்கிறா. அவள் தலையும் புரியாமல் வாழும் புரியாமல் அதை பண்ணலை அப்படின்னு சொல்லும்போது, என்ன பண்ணலை, இப்படி சொன்னால் எப்படின்னு கேட்குறா. இவங்க எல்லாரும் பார்த்து சிரிக்கிறாங்க. கபீர், எனக்கு தெரிஞ்சு நந்தினி, நீ இந்த கொஸ்டினுக்கு உன்னோட பவுலை விட்டு கொஞ்சம் தூரமாகவே இருக்கலாம், ஏன்னா உன்னோட வாழ்க்கையில் இது நடந்திருக்காதுன்னு சொல்லும்போது, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எனக்கு எதுவும் புரியலைன்னு சொல்கிறா. முக்தி, கிஸ், யாரையும் இதுவரை கிஸ் பண்ணலைன்னு சொல்லிட்டு முக்தியே எடுத்து குடிக்கிறா. ஆலியா கபீருமே குடிக்கிறாங்க. நந்தினி மெதுவாக மாணிக்க பார்க்குறா. ரெண்டு பேருமே ஒருத்தர் பார்த்துக்கிட்டே அவங்க கிஸ் பண்ணதை நினச்சிட்டே குடிக்கிறாங்க. கபீர் பார்த்துட்டு, சூப்பர் நந்தினி, உனக்கு இது நடந்திருக்கா, நான் எதிர்பார்க்கவே இல்லை, நீ யாரை கிஸ் பண்ணன்னு கேட்கும்போது, அதை கேட்குறது உன்னோட வேலை இல்லை சரியா அப்படின்னு சொல்கிறான். அவன் ரைட்டு விடு அப்படின்னு சொல்கிறான். கடைசி த்ரூவும் எடுத்து குடிக்கிறான். ஏன்னா அவன் தான் ஆலியாவை கிஸ் பண்ணானே. ஆலியா பார்த்து பயந்துட்டே இருக்கா. மாணிக் ஷாக் ஆகிட்டு, ஒருவேளை நந்தினியாக இருக்குமோன்னு யோசிச்சுட்டே இருக்கான். எல்லாரும், நீ கிஸ் பண்ணையா, யாரை பண்ண, சீக்கிரமாக சொல்லுன்னு கேட்கும்போது, கபீர் பாத்தியா அவங்க ரெண்டு பேரும் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறான். மாணிக், சும்மா இருடா, அப்படிலாம் எதுவும் இருக்காதுன்னு சொல்லும்போது, முக்தி, ஓகே நீ யாருன்னு சொல்ல வேண்டாம், ஆனால் நீ கிஸ் பண்ண பொண்ணு இப்போ நம்ம பக்கத்துலேயே இருக்கா, அதை மட்டும் சொல்லுன்னு கேட்குறா. மாணிக் கன்ஃபியூஸாகவே பார்த்துட்ருக்கான். எல்லாரும் சொல்லுன்னு கேட்கும்போது அவன் வாமிட் வருத மாதிரி ஆக்ட் பண்ணி பாத்ரூம்குள்ளே போகிறான். அங்கே போய் ஃபேஸெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு, கடவுளே நான் யாரை கிஸ் பண்ணேன்னு இவங்களுக்கெல்லாம் எப்படி சொல்லுவேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். அப்புறம் மாணிக், எப்படியாச்சும் இன்னைக்கு கேட்டுட்டு தான் போகணுன்னு வெளியில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது த்ரூவை பார்த்து அவனை கூப்பிட்டுட்டு, டக்குன்னு எப்படி கேட்கன்னு சொல்லிட்டு, ஒரு நிமிஷம் உன்னோட மொபைலை கூட, என்னோட மொபைல் ஆஃப் ஆகிட்டு ஒரு கால் மட்டும் பண்ணிட்டு தரேன்னு சொல்லிட்டு வாங்குறான். அவன் லாக் போட்டிருக்கதை பார்த்துட்டு, எப்போ இருந்து லாக்லாம் போட்டேன், நீ இப்படிலாம் பண்ணுற ஆளே இல்லைன்னு கேட்கும்போது, அது அப்படின்னு இழுத்துட்டே இருக்கான். மாணிக், சரி விடு, இப்போ தான் நிறைய ரகசியம்லாம் இருக்குல்ல, பரவாயில்ல விடுன்னு சொல்லும்போது, ஏன்டா இப்படி பேசுகிற, அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்கிறான். இல்லை ஏதோ இருக்குது, கேம் ஆடும்போதே தெரிஞ்சுட்டு, உன்னோட கீஸ் ரகசியம் எல்லாம் அப்படின்னு சொல்லும்போது, நான் அதை சொல்லிடுவேன், ஆனால் எனக்கு கொஞ்சம் ஷையாக இருக்குன்னு சொல்கிறான். மாணிக், சரி எதாக இருந்தாலும் நீ சந்தோஷமாக இருந்தால் போதும்னு சொல்லும்போது, எனக்கு தெரியும்டா, ஆனால் நீங்கள் அதை எப்படி எடுத்துப்பீங்க, எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு தெரியலைன்னு சொல்கிறான். ஓகே டே, நீ எங்களோட ஃப்ரெண்ட்ரா, நாங்கள் என்ன பண்ண போகிறோம், எங்களுக்கு ஹாப்பி தான், ஆனால் அது யாருடா அப்படின்னு கேட்குறான். இவன் அது அப்படின்னு இழுத்துட்டே இருக்கும்போது, நந்தினியான்னு கேட்குறான். இல்லை அது நந்தினி இல்லைன்னு சொல்லும்போது, மாணிக்கு இப்போ தான் போன உசுறு திரும்பி வந்த மாதிரி ரிலாக்ஸ் ஆகுறான். நீங்கள் நினைக்கிற மாதிரி எனக்கும் அவளுக்கும் இடையில எதுவும் இல்லை, அவள் என்னை ஒரு ஃப்ரெண்டாக தான் நினைக்கிறா, எப்போவும் எங்களுக்குள்ளே வேறு எந்த ஃபீலிங்ஸும் வர வாய்ப்பு இல்லைன்னு சொல்லும்போது, அப்படியா, நீ இதை பற்றி என்ன நினைக்கிறேன்னு கேட்குறான். அவன் வேறு என்ன பண்ண, நானும் இதை விட்டுட்டு கலந்து போக போகிறேன்னு சொல்கிறான். மாணிக் ஃபேஸில் பெட்டர் மாஸ் லைட்டு பிரகாசமாக எரியுது. அவன் உண்மையாவா அப்படின்னு கேட்கும்போது, நீ எதுக்கு இவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன்னு கேட்குறான். மாணிக், ஐயோ கொஞ்சம் ஓவர்
ஓவராக தான் போயிட்டோமோ, கண்ட்ரோல் மானே கண்ட்ரோல்னு சொல்லிட்டு இல்லை இல்லை எதுக்குடா எதுக்கும் உங்களுக்குள்ளே ஒன்றுமே இல்லைன்னு சோகமாக கேட்குறான். இல்லை ஒன் சைட் லவ் சக்ஸஸ் ஆகுறதும் ஃபெயிலியர் ஆகுறதும் நம்ம கையில் இல்லைன்னு சொல்கிறான். மாணிக் ஒரே குஷியாகவே இருக்கான். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம் கைஸ். இதோட இந்த எபிசோடு முடியுது. இதுக்கப்புறம் வருது எபிசோட பார்க்கணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட்டு அடுத்தடுத்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும்.